ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தாங்க பேச போறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வர்சஸ் விஜய். ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான். இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். நான் யாருக்கு ஃபேவராகவும் பேசல, யாருக்கு ஃபேவராகவும் உங்களை இருக்க சொல்லவும் நான் பேசல. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சீமான். சீமான்றவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவார், எப்பயுமே பேப்பரை பார்க்காம படித்து பேசுவார். அது எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். செகண்டு, நம்ம நாட்டில் நடக்கிற நிறையா பிரச்சனைகள், நிறைய கழிவுகளை வந்துட்டு மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க இங்கே வந்து போடுறது, மலைகளை சுரண்டுறது, மண்ணை சுரண்டுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அதனாலேயே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் தான் இவருக்கு வந்துட்டு இவரோட கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவ்வளவு நாள் அவர் பேசினது மக்களுக்கு பிடிச்சி போய் தான் ஓட்டு போட்டு அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கல, தனிச்சு நின்று இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்றது அரசியல் இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு இப்படி பேசுறாரு, அவர் வன்மத்தை கக்குறாரு, அவர் இப்படி பண்றாரு, இப்படி பேசுறாரு. ஓகே, இதெல்லாம் ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஸோ நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, அவர் வந்துட்டு இன்னைக்கு விஜய் சாரை மட்டும் இப்படி பேசி மற்ற எல்லாரையும் அவர் வந்து தூக்கி வச்சு ஒன்றும் பேசுனது கிடையாது இவ்வளவு நாள். அவர் வந்து எல்லாரையுமே இப்படிதானே பேசியிருந்திருக்காரு. கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மால இருந்து, ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் மோடி, பாஜக, காங்கிரஸ், ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி எல்லாரையுமே அவர் இப்படிதான் பேசியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பேசும்போது அன்னைக்கு நம்ம கைத்தட்டி சிரிச்சோம், ரசிச்சோம். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்ப்பரித்து கொண்டாடணும் அதை. ஓகேங்களா? அப்படிதான் இன்னைக்கு விஜய் சாரும் பேசுறாரு. இது வந்துட்டு அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரா, நமக்கு ஒரு ஃபேனா நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அது கோவம் வருது. ஆக்சுவலா நானும் விஜய் சார் ஃபேன் தான். ஓகேங்களா? அதனால நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது. இது வந்து அரசியல்னு வந்துருச்சு. அவர் களத்துக்குன்னு வந்துட்டாருன்னா அந்த களத்துல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் எல்லாரையும் ஒரு நாள் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. எல்லாரையும் இப்படிதான் பேசிக்குவாங்க. அதுதான் அரசியல். ஓகேங்களா? இது வந்துட்டு இதுக்கான எனக்கு ஒரு ஒப்பீனியன். செகண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, அவர் வந்து சினிமாவில் அவ்வளோ கோடி காசு வாங்குறாரு, அவர் அதை விட்டுட்டு இங்கே வரணும்னு அவருக்கு அவசியமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. யாருங்க சொன்னா அரசியல்ல யாரும் சம்பாதிக்காம துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க? இங்க இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களே அரசியல்வாதிங்க தான். ஆனா என்ன, எல்லாரும் தெரியறது இல்லை. பெரிய பெரிய தலைங்க மட்டும் தான் தெரியுது. அரசியலை சம்பாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னா? ஜெயலலிதா அம்மாவோட சொத்து மதிப்பு என்ன, கலைஞரோட சொத்து மதிப்பு என்ன, இந்த திமுகவோட குடும்பத்தோட சொத்து மதிப்பு எவ்வளவு, எங்க இருந்து வந்துச்சு? எல்லாமே அரசியல்ல இருந்து தானே வந்துச்சு. அப்புறம் அரசியல்ல சம்பாதிக்க முடியாதுன்ற விஷயம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்றத எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இதை ஒரு கூட்டம் சொல்லி அதை வந்து பெருசாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் போகணும், ஃபைட் சீன்ஸ் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதில் சம்பாதிக்கிறத இதில் வந்து இன்னும் நல்லா ஈஸியாகவே சம்பாதிக்கலாம். அதனால அவர் சம்பாதிக்கிறதுக்காக நான் வராருன்னு நான் சொல்லலை. அதில் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு என்னோட ஒரு டவுட்டாக இது இருந்துச்சு. அரசியலை சம்பாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னா அப்படின்றதா ஒரு விஷயம். ஸோ யார் வந்தாலும் ஓகே, நல்ல நடிகர், நமக்கு ரொம்ப பிடித்தமானவர், ரொம்ப ரொம்ப நமக்கு இஷ்டப்பட்டவர் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிற நேரம் கிடையாது. இது வந்துட்டு நம்மளுக்கு யாரு வந்துட்டு நல்ல தலைவர்ன்றத தேர்ந்தெடுக்கிற நேரம் தான். மக்களை பத்தி அதிகமா புரிஞ்சுக்கிட்டவரா இருக்கணும், அதிக விஷயங்கள் தெரிஞ்சவரா இருக்கணும். மக்களோட மக்களோட பிரச்சனைகளை வந்துட்டு பேப்பர்ல இல்லாம மனசுல பதிய வச்சு சொல்ற ஒரு விஷயம், ஒரு நல்ல தலைவரை தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? யோசிச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான்.